கார்பன் எப்படி நாம வெளியிடுவதை எந்தெந்த விதங்களில் எல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும், வெர்ச்சுவல் ட்ரீ நம்ம ஒரு மரக்கண்ணை வாங்கி நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அது வளர்ந்து எத்தனை ஆக்சிஜன் வெளியிடுகிறதோ அப்படிங்கிறத கணக்கு போட்டு நம்ம மரம் நடலைன்னா கூட நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள், பயன்படுத்துகின்ற பொருட்கள் வாயிலாக ஒரு மரம் நடுவதற்கு சமமாக கார்பன் வெளியீட்டை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை இன்று துவங்கியிருக்கும். இன்றைக்கி 2500 ஸ்டூடெண்ட்ஸு 5 நிமிஷம் அவங்களோட செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு இதை தொடங்கியிருக்காங்க. 5 நிமிஷம் செல்ஃபோனை ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 5 கிராம் கார்பனோட நாம் நியூட்ரல் பண்ணுறோம் அந்த வெளியிடுறத. இந்த மாதிரி இன்றைக்கி 2500 பேர் இதை தொடங்குறது மூலமாக ஒவ்வொரு நாளும் அவங்க 5 கிராம் கார்பனை குறைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருட காலத்தில் 182 மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு சமமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கணக்கு போட்டு பல்வேறு விதமான முயற்சிகள். இன்றைக்கி வெர்ச்சுவல் ட்ரீ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸில் இடம் இருக்கிற இடத்துல நாங்கள் மரக்கன்றுகளை வைத்து பராமரிக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்று இந்த கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம், வெர்ச்சுவல் ட்ரீ ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இந்த யூனிவர்சிட்டியில் இத்தனை 1000 மாணவிகளோடு சேர்ந்து துவக்கி வைப்பதில் சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையுமே எடுக்கின்ற முயற்சிகள் வாயிலாக உலகத்தினுடைய புவி வெப்பமயமாதல் பிரச்சனைக்கு, அந்த சர்வதேச பிரச்சனைக்கான எளிய தீர்வுகளை நோக்கி நாம் நடைபோடுகிறோம். இந்தியா 2070 கார்பன் நியூட்ரல் அடையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய லட்சியத்தை பிரதமர் மோடி வச்சிருக்காரு நம்மளுக்காக. 2030க்குள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் பாதி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸிலிருந்து கொடுக்கணும், எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு 1 கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின் திட்டம், அதே மாதிரி விவசாய பம்ப் செட்டுகளுக்கு குசும் அப்படிங்கிற ஒரு திட்டம், சூரிய ஒளி வாயிலாக தண்ணி எடுக்கிறதுக்கான திட்டம், பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கு. இங்க கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சிகள். அந்த வகையில் எங்களுடைய கார்பன் சமநிலைக்காக இன்று வெர்ச்சுவல் ட்ரீ ப்ரோக்ராமை இந்த தொகுதியில் எங்களுடைய முயற்சியில் கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் யூனிவர்சிட்டி இணைந்து இதை இன்னைக்கு தொடங்கி இருப்பது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவை கொடுக்கிறது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்சுக்கான ஒரு தொடக்கமாக நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, மறுசுழற்சி செய்யப்பட வேண்டிய பிளாஸ்டிக். அதில் ஒரு சிலதை முழுமையாக பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்னுமே நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவான நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி தடுக்கிறது? இதுக்கு எல்லாமே இது 2-3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, அரசாங்கத்தோட பாலிசியில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஊட்டி மாதிரி இடங்கள். இந்த மாதிரி ஒரு சில மாநகராட்சிகள் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுக்கு வேலை பண்ணுறாங்க. அவங்களோடதையும் நாம் என்கரேஜ் பண்ண வேண்டியிருக்கு. 3வதாக மக்களுடைய பங்களிப்பு. நீங்கள் என்னதான் குப்பை தொட்டியை கொண்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றா டம்ப் பண்ணுற குணம் இன்றைக்கும் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.